Pradeep Smiley. வணக்கம். எப்படி நம்ம ஆக்டிங் முடிவு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கேப்புக்கு அப்புறம் வரேன். So I think it's been 2 weeks or 3 weeks. I don't know. I don't even keep track of how many videos I'm putting nowadays. So நான் ரீசன் சொல்ல விரும்பல. ஆனஸ்டா சொல்ல போகணும்னா I am lacking inspiration. பெருசா லைக் அந்த ஒரு கன்சிஸ்டன்சி ஃப்ரீயை வந்து கண்டினியூ பண்றதுக்கு அந்த ஒரு இது புஷ் வந்து எனக்கு வர மாட்டேங்குது. வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண போயிட்டு இருக்கேன். அப்ப வீக்டேஸ்ல என்ன பண்ணுவீங்க? வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். பட் இப்போ வந்து அப்பா வீடியோ என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குற தம்பி தங்கச்சிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா இல்லப்பா வீடியோ லிங்கே அனுப்புறது இல்லைன்னு அவங்க கேட்கறதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் ஓவராக்டிங். ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது இட்ஸ் நாட் ஃபார் வைட் ஆடியன்ஸ். யாருக்கும் லைக் ஃபார் சம்மன் அவுட் தேர் அந்த ஒரு வீடியோ ஒரு 10 minutes வந்து கொஞ்சம் ஃப்ரீயா மைண்ட் இது பண்ணணும்னா I'll definitely post videos, try to post videos regularly. யோசிக்கிறது இதெல்லாம் பெருசா கிரியேஷன்ங்கிறதே வந்து வரமாட்டேங்குதுன்னு தோணுது. லைக் கிரியேஷன் ஆஸ் இன் ஐ மீன் இன்வென்ஷன். இப்போ ஃபேன் இருக்கு, அதுல மேசி கூலர் அப்படியெல்லாம் அந்த மாதிரி வரும். இப்போ போன் இருக்குன்னா போன்ல இருந்து எல்லா வருஷன் புது வருஷன் அப்டேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அந்த ஒரு அப்டேஷன்ஸ் அதுல இருந்து வருதே தவிர ஒரு புதுசா இல்ல இது கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா, எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா, மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோமா, புதுசாவே வரமாட்டேன்னு போனும் போதுதான் ஐ தாட் லைக் மேபி நம்ம எல்லாமே கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஆரம்பிச்சுட்டோமா, ஓகே இதுதான் நமக்கு வேணும் அதனால நான் இதை பண்றேன். ஃபார் மீ பர்சனலி கிரியேட்டிவிட்டி கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இது எப்படின்னா நீங்க ஒண்ணு எங்கிட்ட சொல்றீங்க ஆனா கம்ப்ளீட்டா தப்பா புரிஞ்சுங்க. அப்ப வந்து பிறக்கிறது யாரு? ஒரு புது ஊரு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. சேம் ஒரு சமையல் நாங்க போக மாட்டேன். பட் இது ஒரு ஜெனரலைஸ்டா பேசும்போது உப்புக்கு பதிலா சக்கரை. அது ஒரு இன்டென்ஷனலா போடுறது கிடையாது. பட் ஏதோ தெரியாம போடுறதுல இருந்து ஒரு புது டிஷ் பிறக்கலாம். இல்லாட்டி we would have stuck with a certain number of dishes, certain number of recipes. So எனக்கு ஒரு மெயின் ரூட் ஆஃப் கிரியேட்டிவிட்டியா இருக்கிறது வந்து ஐ ஃபீல் லைக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பிகாஸ் அதுதான் ஒரு டோர் ஆஃப் கிரியேட்டிவிட்டியை வந்து ஓபன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. ஒர்க்ல வந்துட்டா இது ஒரு தனி ஃப்ரேம் ஒர்க்கே இருக்கு. அதாவது நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்கு வேண்டி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. பட் தென் ஐ ஃபீல் லைக் தப்பா புரிஞ்சுக்கணும், தப்பாதான் நீங்க புரிஞ்சுக்கலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. சோ இதுல என்னன்னா நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறது ஒண்ணு, மத்தவங்க தப்பா புரிஞ்சுக்கிறது கேட்டா ஒரு கிரியேட்டிவிட்டியை நம்ம பண்ணலாம். அதாவது நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேன், நீங்க அதை வேற ஏதோ புரிஞ்சோம் இதைத்தான் நீங்க சொன்னீங்களா நீங்க கேட்கணும், நான் அதை சொல்லல ஆனா நீங்க சொன்னது நல்லா இருக்கேன் அப்படின்னு யோசிச்சு அதுக்கு ஒரு புது என்ன சொல்ல வரேன்னா நீங்களும் தப்பா புரிஞ்சுக்கணும், மத்தவங்களும் தப்பா புரிஞ்சுக்கணும். சில விஷயங்களை அவங்க தப்பா சொல்றத வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டத வந்து சொல்றதுக்கான ஸ்பேஸ் வந்து தரணும். அப்ப அங்க இருந்து ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கு. நம்ம தப்பா புரிஞ்சுக்கணும் அதையும் வெளிப்படையா ஷேம்லெஸ்ஸா சொல்லணும். அப்ப அதுல இருந்து ஒரு புது கிரியேட்டிவிட்டி வந்து நான் சொல்றது என்ன நான் மனசனமா பேசுற மாதிரி நினைச்சாலும் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஏன்னா கவனிச்சு பாருங்க, அப்ளை பண்ணி பாருங்க, லைஃப்ல அப்ளை ஆகும். என்னைய வச்சு ஒண்ணு காமெடி பண்ண இந்த பேட்டர்ன்ல இருந்து பிரேக் பண்றதுக்கு வந்து நமக்கு ஒரு லிமிடேஷனா இருக்கிறது வந்து நான் நினைக்கிறது நம்ம ப்ரீ டிஃபைன்ட் மைண்ட் செட். லைக் ரசத்துல சக்கரை போடக்கூடாது, ஏன்னா சக்கரை போட்டா நல்லா இருக்காதுன்னு எனக்கு யோசிச்சாலே ஒரு மாதிரி மைண்ட்ல போகுது. ஆனா நம்ம அதனாலயே நம்ம அதை ட்ரை பண்ணதே கிடையாது. மேபி சரக்குல மேபி ரசத்துல சக்கரை போட்டு நல்லா இருக்கலாம். சோ அத பார்க்கும்போது இது நம்ம எத்தனையோ ரசம் பார்த்தாச்சு. ஒரு தடவை ரசத்துல சக்கரை போட்டு பார்த்து நல்லா இருந்ததுன்னா பண்ணலாம், இல்லாட்டிதான் நான் கேன்சல் பண்ணிக்கலாம். ஐடியா பண்ணாம என்ன ஏதோ மாறி கிரியேட்டிவிட்டியான ஃபுட். கிரியேட்டிவான ஃபுட்டா? ஐஸ் கிரசம். ஐஸ் கிரசமா? ஐஸ் கிரீம் ரசத்துல மிக்ஸ் பண்ணி சூப்போட டெண்டரா பண்ணிருக்கேன். எங்கடா இப்ப நான் வந்து ஸ்டார்டிங்ல பேசும்போது திமிர் பிடிச்ச மாதிரி பேசினேன். ஏன் நம்ம இதுல இன்வென்ஷனே கிடையாது அப்படின்னு பேசினேன். நான் கூட பண்ணலாம்ல, ஏன் நான் வந்து மத்தவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கணும், புதுசா அவங்க கண்டுபிடிக்க கூடாது. So it's not just for artists or inventors, anyone. அவங்க I believe இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற இன்வென்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ட்ரிவியல் தாட்டா தான் இருந்திருக்கும்.
but then they had the guts to implement it. Okay, பண்ணி பார்க்கலாம்ங்கற ஒரு உத்வேகம் அவங்க கிட்ட இருந்தது. that is what we are lacking. நம்ம யாரா அப்படி காட்டணும், யோசிங்க. நம்மளால முடியாது எதுவும் இல்ல, யோசிங்க. ஆளுங்க யோசிங்க, என்ன பண்ண முடியும் யோசிங்க. Combinational creativity னு ஒன்னு இருக்கு. அதாவது it's not totally misunderstanding something and bringing a new thing, but then already existing ஆ இருக்கிற ரெண்டத அப்படி போட்டு கொள்ளணும்னா வேற ஒரு வர மிக்சர் தான் வந்து காம்பினேஷன் கிரியேட்டிவிட்டியோட அவுட்புட். அடுத்த வாரம் என்ன பண்ண போற? பாஜா படம். அது யாரா இல்ல? ரகுவர. இதுல யாரு? ரகுவர. அந்த கிளைமாக்ஸ் தூக்கில போடு. கிளைமாக்ஸா? ஓடுறா. சூப்பர் ஐடியா. ரெண்டுமே வந்து ஒரு அன்பிளான்ட் அவுட்கம் தான் வரப்போகுது. என்ன வரப்போகுதுங்கிறது நமக்கு தெரியாது, வருமானே தெரியாது. பட் வந்தால் ஒரு புது விதமான இது வரும். So we are breaking that pattern. அந்த இன்னோவேஷன் வரப்போற இன்னோவேஷன் வந்து ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ்ட் பேட்டர்ன்ல இருந்து அந்த பிரேக் ஆகுது. சரி, காம்பினேஷன் கிரியேட்டிவிட்டியும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து வர கிரியேட்டிவிட்டியும் எப்படி டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தா, ஏன் அங்கங்க பாக்குறேன்னு நீங்க கேட்கலாம். அங்க எதுவுமே எழுதி வைக்கல, பட் மறந்துடுவேன். பேசிட்டு இருக்கும்போது அங்க என்ன பார்வை, அங்க என்ன பார்வை, அங்க என்ன புட்டு. காம்பினேஷன் கிரியேட்டிவிட்டில இன்டென்ஷனலா நம்ம பண்றோம். ஓகே, நான் இதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவை கொண்டு வர போறேங்கிறது வந்து தெரியும். ஏன் இப்படி வளர்றீங்க? அகைன் நான் கொஞ்சம் பாத்துக்கும் போது எனக்கு தெரியும் கொஞ்ச நேரம் தான் நம்மளால வளர முடியும். சோ இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வேணும் நம்ம இதை சப்போர்ட் பண்றதுன்னு பார்க்கும்போது நிறைய பயஸ் வந்து இந்த இதுல இருக்கு. Actually, this concept itself is like a paradox in itself. அதாவது people want creativity, creative ideas பண்ணுவாங்க. எனக்கு பத்தலன்னு கேட்பாங்க. ஆனா when we actually propose creative ideas, do they really buy it? Because இந்த ரிஸ்க் நமக்கு தெரிஞ்ச வழியிலே போய்க்கலாங்கிற மாதிரி இருக்கு. சோ நமக்கு இதுக்குடா வம்பு இருக்கடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி ஆங்கரிங் பயஸ்ங்கிறது ஒரு நம்ம ஒரு 4 பேர் வந்து பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் will come up with some idea. அதுல வந்து ஒட்டிக்கிட்டோம்னா போச்சு. அடுத்து வர என்ன கிரியேட்டிவிட்டி ஐடியாஸும் நம்ம மனம் ஏற்றுக்கொள்ள துடிக்காது, இல்ல ஏற்றுக்கொள்ளாது. ஃபர்ஸ்ட் மனசுக்கு பிடிக்கிற ட்ரெஸ் தான் நம்ம லாஸ்டா எத்தனை ட்ரெஸ் பார்த்தாலும் திரும்பி வருவோம். பட் தென் அதை ஃபர்ஸ்ட் டைமே நம்ம எடுத்துட மாட்டோம். நம்ம பார்க்கணும், மத்த ட்ரெஸ்ஸையும் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணணும். பட் அதுக்கப்புறம் திரும்பி இங்கதான் வருவோம். ஸோ இங்க வந்து நம்மளை இன்ஃபுளுன்ஸ் பண்றது வந்து ஆங்கரிங் பயஸ். நான் ஒண்ணு பண்ணணும், அந்த பொருள் இல்லைன்னா வேற ஆல்டர்னேட்டிவ் போகிறதுக்கான அந்த கிரியேட்டிவ் ஸ்பேஸே நம்ம தர்றது கிடையாது. அந்த பொருள் தான் வேணும். அது இல்லாட்டி மனசு உடஞ்சு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அப்படி போயிடுவோம். சோ இது வந்து ஸ்டீரியோடைப்பிங் அண்ட் ஃபங்க்ஷனல் ஃபிக்ஸ்ட்னஸ்ங்கிற 2 பயஸ் வந்து இங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. சோ இப்ப பாருங்க, நாங்க வந்து அங்க சமன்கால் போட்டு உட்காந்துட்டு கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி கிராம்ப் ஆகுற மாதிரி. சோ ஆளை தொங்க போட்டு உட்காரலான்னு இங்க வந்துட்டேன். இப்ப வந்து எனக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் செட்டப் வந்து பெருசா சேஞ்ச் இல்லாட்டி ஒரு பக்கத்துல இருந்து தூரத்துல இருந்து வந்தேன். சோ இங்க கூட ஒரு இசை தான். நான் பண்ண நினைச்ச பர்பஸ் வேற, பட் ஐ ஆல்சோ காட் சம்திங் டிஃபரெண்ட் ஒன். சோ இசைங்கிறது எங்க வேணாலும் திறக்கலாம். புத்தம்போது ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இதுவும் ஒரு இசை. இப்படி இசை பல பரிமாணங்கள்ல தெரியுது. இன்னொன்று வந்து the burden of creativity பத்தி பேசுறாங்க. So creative minds are always at the gun point. அவங்க வந்து பாத்துட்டே நீ செம்மையான கிரியேட்டிவ் ஐடியா சொல்ல போற அப்படின்னு சொன்னோடனே போச்சு, உள்ள வந்து லைக் ஒரு மாதிரி நடுங்க ஆரம்பிச்சிடும். பட் தென் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் குளிக்கிற டைம்ல எல்லாம் தான் எனக்கு ஐடியா வருது. நீங்க இப்படி ஒரு விசிட்டேட் விட்டுட்டே இருந்தா எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் ஆகுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ கெட் திஸ் பர்டன் ஆஃப் ஆல்வேஸ் லிவிங் அப் டு தேர் பாஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ அதனாலயே பயந்துட்டு ஐயோ இப்ப நம்ம பண்ண போறது முதல் பண்ணதை விட நல்லா இருக்குமா இருக்காதுன்னு they have a creative block. நினைக்கிறியா நீ இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்க. ஸோ ஜோக்ஸ் அபார்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து ஒரு அப்டிக்கலா பார்க்காம ஐ திங்க் என்னை கேட்டா எனி டைம் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் டு கிரியேட்டிவிட்டி. பிகாஸ் think out of the box னு சொல்லுவோமே தவிர அந்த out of the box வரணும்னா you shouldn't be inside that box. You should break out of that conventional thinking. So for everyone who has incredible ideas but ஏதோ ஒன்று ஹெசிடேட் பண்ணி அவங்க இருக்கிறது, do not feel sorry or second guess your ideas. Do not feel sorry for being unconventional. ஐயோ இது சொன்னா லூஸ் பண்ணமா நினைப்பாங்கங்கிற அந்த இதே வேண்டாம். And also for others who can bring out many talents, listen to them no matter how stupid or how foolish it is. அதுல இருந்து நம்ம கொஞ்சம் ட்வீக் பண்ணி இன்னொரு ஐடியா கிரியேட் பண்ணலாம். even if it is not very realistic, அதை மாத்தி நம்ம கண்டிப்பா we can make it fruitful, but give them that space. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்களேன். இந்த மாதிரி creativity and creative minds பத்தி உங்களுக்கு ஏதாவது anecdotes, analogy, incidents where your misinterpretations actually gave out some new ideas ன்னு இருந்துச்சுன்னா let me know in the comments. I'll read them and have fun. So hopefully I'll come up with another video next week. அது வரைக்கும் bye bye. See you from Shama, just unmuted, powered by Misunderstanding.